லலிதா அம்மா சமையல் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சுவையான கோவைக்காய் பொரியல். அது செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோவக்காய், பொடித்த மிளகாய் தூள், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், துருவிய தேங்காய், கோவக்காயில் கல்லுப்பு, மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு உடனே கோவக்காயை போட்டு வதக்குங்க. பிறகு நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் மூடி வைங்க. லோ ஃப்ளேமில் கொஞ்சம் அந்த கோவக்காய்லாம் வெந்துடும். கோவக்காய் வெந்த பிறகு மறுபடியும் கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. பிறகு செக் பண்ணி பாருங்கள், இந்த கோவக்காய் வெந்திருக்காங்க. சிம்மில் வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, பொடித்த மிளகாய் தூளையும் துருவி வச்ச தேங்காயையும் போட்டுட்டு நல்லா கிளறி வச்சு ஆஃப் பண்ணுறீங்க. அந்த சூட்லேயே அதை பிரட்டி செஞ்சிட்டிங்கன்னா சுட சுட சூப்பரான கோவக்காய் பொரியல் சாம்பார் சாதத்துக்கு